Daw University near Kanyakumari, the best emerging university in South India. கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேஷ்குமார், கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்த பிறகு அவர்களை ஒதுக்கிவிடுவது திமுகவின் வழக்கமாக இருக்கிறது என விமர்சித்தார். 1967க்கு முன்னால வரலாற்றை திருப்பி பாருங்க. 1967 பின்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குன்னா கூட்டணியினுடைய துணையோட தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணியில் இருக்கவங்கள உதறி தள்ளிடுவாங்க, யாருடைய கோரிக்கையும் நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி யாருமே நினைக்க கூடாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் அவங்களுக்காக அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக வேலை செய்திருக்காங்க, எங்களுக்கு அவங்க வேலை செய்திருப்பாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு புதிய அரசு அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். அந்த வாய்ப்புல நாங்க ஒரு மதச்சார்பு, எங்களுடைய கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை. கிட்டத்தட்ட 59 ஆண்டுக்கு பிறகு இப்ப நான் கூட பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பிறகு நானே பார்த்தது இல்லை. நான் 1975 தான் பிறந்திருக்கேன், 51 வயசாச்சு. அந்த அமைச்சரவையில நான் இன்னைக்கு பங்கு பெற்றிருக்கேன்னா கூட்டணி அரசுக்கு சாத்தியம் இல்லை, கூட்டணியை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அதை நினைச்சு பார்க்கலாம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.